வெல்கம் பேக் டு அவர் சேனல். மலையாளத்தில் ரீசெண்டாக வெளிவந்திருக்கிற ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹாரர் த்ரில்லர் ட்ராமா மூவி தான் அரூபி. இந்த படத்தோட தமிழ் டப்டு விஷனை இப்போ நமக்கு பிரைம் வீடியோ, ஆஹா தமிழ், ஓசி சிம்பிள் சொத்துன்னு மல்டிபிள் ஓடிடிஸில் இந்த படத்தை நமக்கு ப்ரீமியர் பண்ணிட்டாங்க. மலையாளம், தமிழ், ஹிந்தின்னு மொத்தமாக 3 லாங்குவேஜஸ்லையுமே அவைலபிளாக இருக்குது. அண்ட் படத்தோட தமிழ் டப்பிங்கும் நல்லா பண்ணியிருக்காங்க. இதோட சிம்பிளான கதை என்னென்னா, ஆரியனேட் எஸ்டேட்டில் ஒரு சின்ன பொம்மைக்குள்ளே அடைச்சி வச்சுருந்த ஒரு யக்ஷினி பேயை திடீர்னு தவறுதெல்லாம் அந்த யக்ஷினி பேயை எழுப்பி விட்டுறாங்க. இதுக்கப்புறம் அந்த குடும்பத்துக்கே என்ன ஆகுது அப்படின்றதையும், ஸோ கடைசியில் என்னாச்சு, யக்ஷினி கிட்டேருந்து எப்படி சர்வே பண்ணுறாங்க அப்படின்றலாம் தான் இந்த படத்தோட கதையாகவே இருக்குது. அண்ட் ஓவராலாக இந்த படத்தோட பிளாட் எல்லாருக்குமே ரொம்ப ஃபெமிலியரான டெம்ப்ளேட் தான். ஸோ எல்லாருமே இந்த கதையில் ஏகப்பட்ட படங்கள் பார்த்துருப்பீங்க. இது மலையாளத்தில் வந்திருக்கிற ஒரு டீசெண்டான ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி. ஸோ ரொம்பலாம் எதிர்பார்த்துலாம் இந்த படத்தை பார்க்காதீங்க. நீங்கள் ஜஸ்ட் ஒரு எலிமெண்ட்டோட ஒரு படம் பார்க்கணும்னு நினச்சா மட்டும் இந்த படத்தை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ தமிழ் டப்பிங்கும் நல்லா பண்ணியிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸாக என்னோட ஆக்டிங்குமே ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. சஸ்பென்ஸும் ஒரு இடத்துல சிலங்கள்லாம் நல்லா இருந்தது. அண்டு நிறைய இடத்துல ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி தான் சீன்ஸ் இருக்குது. இதுக்கு அடுத்து இதுதான் நடக்கும் அப்படின்றத நம்மளை ஈஸியாகவே கெஸ் பண்ண முடியும். அந்தளவுக்கு தான் இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே இருந்துச்சு. ஒரு நல்ல ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு மூவி பார்க்கணும் அப்படின்னு நினச்சா மட்டும் இந்த படத்தை நீங்கள் ஒரு டைம் பாஸ் மூவியாக இந்த படத்தை எடுத்துக்கலாம். ஸோ படத்தோட தமிழ் டப்பிங் நல்லா இருக்குது. ஆக்சுவலி இந்த படத்தில் இருக்க இந்த ஹாரர் சீன்ஸ்லாம் கூட ஒரு சில இடங்கள்லாம் நல்லா இருந்துச்சு, நல்லாவே ஒர்க் ஆச்சு. சில இடங்களில் ஒரு மாதிரி மொக்கையாகவும் இருக்குது. இந்த படத்தோட ஏஜ் எக்ஸ்டென்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் சில இடத்துல நிறைய ஹாரர் சீன்ஸ் அண்ட் சூப்பர் நேச்சுரல் வயலன்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த படத்தை பிளான் பண்ணிக்கோங்க. ஒரு சில இடங்களில் ஒரு மாதிரி கிளாமராக தான் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த படத்துக்கு சார் செட்டிங்ஸ் 5க்கு 2.5 கொடுக்கலாம்.